நீங்கள் வந்து எத்தனையோ இளைஞர்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க சிவா. எத்தனையோ இளைஞர்கள் வந்து நீங்கள் சென்னை 28ல் சொன்ன அந்த கவிதையெல்லாம் வந்து இன்னும் அவங்களோட லவ் ப்ரப்போசலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துருக்குற வியூவர்ஸ்க்காக எங்களுக்காக ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? கவிதையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கவிதை சொல்கிற அளவுக்குலாம் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க. ஆனால் அந்த கவிதையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எனக்கு புரியுது. அதாவது இந்த பொண்ணு வானாடா இனிமேல் லைஃப்பில் அப்படின்ற பசங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக நம்ம கவிதையை யூஸ் பண்ணி யாருன்னா ஒருத்தன் கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூல் பி இந்த ரோட் ஒன்லி பிரதர்ஸ் டோன்ட் டு தட். இன்ஃபேக்ட் மங்காத்தால அஜித் சார் பேசின சில விஷயங்கள் கூட நீங்கள் சொன்னது தான் அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. லைட்டை போட்டுட்டு வண்டியை ஓட்டுறது, லைட்டாக போட்டுட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், ஆக்சுவலாக என்னன்னா அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணார் நைட் எனக்கு. சிவா எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஆஃபீஸில் இருக்கேன் சார் அப்படின்னு. நம்ம மரத்தில் இருக்குது காய் அது மாதிரி கவிதை இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன லைன் ஒன்று வேணும் அப்படின்னாரு. என்ன லைன் சார் அப்படின்னு. அஜித் சார் சொல்லுவார் வந்து, பிரேம் சொல்லுவான் வாழ்க்கையில் ரெண்டே முக்கியமான விஷயம், ஒன்று சரக்கு இன்னொன்று முறுக்கு அப்படின்வான். இது கவுண்டர் அஜித் சார் சொல்லணும். ஆனால் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு. சார் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஓகே என்ன சொல்லலாம் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால் பேக் அண்ட் சைட் லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், லைட்டாக போட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது டைலாக் அப்படின்னாரு. ஸோ இப்போ ஏதோ ஃபோட்டோ பிரேம் அமிச்சுருந்தான்னு நினைக்கிறேன். அது நான் ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி தலை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி ஹாப்பி. கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள் நான்டா, அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸில் வெரி ஃபியூ பேச்சுலர்ஸ் அரவுண்ட், அதில் ஒன்று நீங்கள். எத்தனையோ பெண்கள் வந்து சிவா மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன் கடவுள் ஏன் என்ன இப்படி அழகாக பிடிச்சிட்டேன்? அழகாக இருந்தாலே ப்ராப்ளம் தான், புரியுதுங்க. சிவாவோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, அதில் கூட இருக்கலாம் அவங்க மனைவி பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்களா. இங்கே அவங்க தான் ஓகே. எனக்கு வர போகிற மனைவி வந்து ஒரே ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் சமைக்க தெரியணும். அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து பண்ணாலும்னா என் வீட்டுக்கு வரீங்க ஏன் என்ன. ஆனால் வந்து நம்ம ஊர், ஏன்னா நான் வந்து ஒரு லோக்கல் பையன். ஸோ ஐ லவ் இட்லி, தோசை, சாம்பார். ஐ கான்ட் ஹேவ் பீட்சா, பர்கர். நீங்கள் என்ன, ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப்? உங்களோட லுக்ஸ் நீங்கள் வந்து எப்படி, என்ன மாதிரி டயட் சாப்பிட்றீங்க? வாட் இஸ் யுவர் ஃபிட்னஸ் மந்த்ரா? ஃபிட்னஸ் மந்த்ராவா? நான் எல்லா ஜிம்லேயும் மெம்பராக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி மெம்பர்ஷிப் வாங்க போகணுன்னா அன்றைக்கி தான் அவங்களெலாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் சார் அடுத்த படத்தை நம்ம 6 பேக் எதனா வைக்கலாம். ஆனால் ஐயோ சார் சார் இப்படியே இருங்க சார், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக. அப்போ தான் வந்து நீங்கள் 6 பேக் வச்சுங்க, நீங்கள் வந்து பக்கத்து வீட்டு பையன் கிடையாது சார். நீங்கள் வந்து யாருமே கொஞ்சம் வேறு லெவலில் போயிடுவீங்க சார். அதனால் 6 பேக் எல்லாம் வேணாம் சார் அப்படின்றாங்க. ஸோ டெய்லி வந்து நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்றேன், சந்தோஷமாக. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் இதுக்கும் மேலே வந்து இன்றைக்கி காலைல ஒரு ஷூட்டிங் போனோன்னா அந்த ஷூட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர் வந்து இன்றைக்கி இந்த சீன் இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ எம் வெரி எம்டி. ஐ டோன்ட் கீப் எனி திங் மை மைண்ட். அதே மாதிரி தான் ஸ்டேஜில் ஏறினாலும் சரி, மைக் ஆன் பண்ணாலும் சரி, நம்ம இங்கே காலியாக இருந்தால் தான் வெளில வரும்போது ஃப்ளோவாக வரும். இல்லை எதுனா யோசிச்சிருந்தேன்னா எப்படி வரும்? ஸோ அதனால் இது இந்த வேலைக்கு மட்டும்தான் கிடையாது, இவ்வளோ பேர் இருக்காங்க ரியல் லைஃப் ஹீரோஸ். டாக்டர்ஸ்லாம் நம்ம உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும் அவங்களோட ரியல் லைஃப் ஹீரோயிசம்லாம். அண்ட் அது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நம்ம எந்த வேலை பண்ணாலும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுருந்தா தான் வந்து தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுருந்தாலே நம்மளால் அந்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்காக தனி ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. நல்லா சாப்பிட்றது, தூங்குறது அண்ட் மெடிடேஷன்.